நாம் அனைவரும் எழும்பி நின்று கரங்களை தட்டி பைபிள் இன்சைட்ஸ் கிராஜுவேட்ஸ் வரவேற்போம். Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. I wanna see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. I wanna see you. பார்வோம். முதலாவது இந்த கிராஜுவேஷன் செரிமனியை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து நம் மத்தியில் இருக்கும் பிரதர் அருண் முன்பாக வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்தமும் சர்வ வல்லமையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் எங்கள் மத்தியிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களை ஆண்டவரே கைடன்ஸ் பண்ணுங்கள் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த ப்ரோக்ராம் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த கிராஜுவேஷன்ஸ் முடிக்க கிருபை செய்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்கள் அதை வாழ்க்கையில் பின்பற்ற ஆண்டவரே ஆவியானவர் தாமே எங்கள் கூட இருந்து எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை வழி நடத்துவீராக ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் அல்ல ஏசப்பா. ஆண்டவரே ஆவியானவரோட பலத்தினாலே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாழ, அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தருவீராக ஏசப்பா. ஆண்டவரே இந்த கிராஜுவேஷன் செரமனியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீர் மாத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா எங்களில் மகிமைப்படுங்க. ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய சித்தம் மாத்திரமே மகிமைப்படட்டும், நிறைவேறட்டும் ஏசப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற வகையில் ஒரு பாடலை பாடுவோம். I come before you today, and there's just one thing that I wanna say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I cannot see. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I'll bless your name. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord, for all you've done in my life. You took my darkness and gave me your light. Thank you, Lord. Thank you, Lord.
my sin and my shame. You took my sickness and healed all my pain. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I'll bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. இப்பொழுதும் நம்முடைய போதகர் ரெவரண்ட் ஜாஸ்லின் அவர்கள் முன்பாக வந்து பைபிள் இன்சைட்ஸை குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். I request our senior pastor Reverend Jaslyn to share the vision of Bible insights. இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற விசுவாசிகள் மற்றும் இன்றைக்கு இந்த வேதாகம முற்பார்வை பைபிள் இன்சைட் பட்டம் பெறுவதற்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். நீங்கள் இப்போது பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு விசுவாசிகள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி, கற்றுக் கொடுத்த எல்லா பாடங்களும் கிறிஸ்தவ நெறிமுறைகள், நீங்கள் சமுதாயத்திலே குடும்பத்திலே எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கவும், சமுதாயத்தில் வாழுகிற நாட்களில் மற்றவர்களுக்கு முன்பாக வாழவும் நீங்கள் கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் செயல்படும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய முழு நோக்கமே கிறிஸ்துவுக்குள் உங்களை தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் உபதேசித்து, அவரே நாங்கள் உங்களுக்கு அறிவித்து, எல்லா மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் போதித்து போதனை கொடுக்கிறோம். எதற்காக என்றால் கிறிஸ்துவை போல நாம் மாறுவதற்காக. அல்லேலூயா. அநேக இயேசு கிறிஸ்துவை போன்றவர்கள் இந்த பூமியிலே சபையிலே உருவாக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட. அப்படினால் இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்பதாக அவர் நமக்கு கொடுத்த கடைசி கட்டளை நம்முடைய வாழ்க்கையின் முதல் பிரதானமான நோக்கமாக பாரமாக மாற வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து சீஷராக்கி சோதரம் எல்லா இடங்களிலும் அந்த சுவிசேஷம் கட்டளை பரவுவதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். மறந்து விடக்கூடாது. படித்தோம் முடித்தோம் அவ்வளவுதான், பட்டம் பெற்றோம் என்பதோடு மறந்து விடாதபடி இனிதான் நம்முடைய வேலை ஆரம்பமாகிறது. என்ன படித்து கொடுத்தோம், என்ன நம்ம கற்றுக்கொண்டோம் என்பதை சமுதாயத்தில் பயன்படுத்தி அநேகரை சீஷர்களாக, டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் அந்த முறையில் மாற்றுவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். குடும்பங்களில் சாட்சிகளாயிருங்கள், போகிற வருகிற இடங்களில் சாட்சிகளாயிருங்கள். இயேசு உங்களோடு கூட இருப்பார். உலகத்தின் முடிவு சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று உங்களை பார்த்து தான் இயேசு சொன்னார். ஆனபடினால ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த, நீங்கள் பல மாதங்களாக வந்து சிரமப்பட்டு படித்த எல்லா பாடங்களையும் உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி இந்த சமுதாயத்தை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று, எல்லா கிருபைகளையும் எல்லா ஞானத்தையும் கற்றுத் தர வேண்டும் என்று இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த பட்டத்தை நீங்கள் பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக வாழுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கிராஜுவேட்ஸ், இப்பொழுதும் ஓத் எடுக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்போம். உங்கள் வலது கையை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். பிரதர் வினோத் அவர்கள் முன்பாக வந்து உதவி செய்வார்கள். பிபிடியிலும் உங்களுக்கு போடப்படும், அதை பார்த்தும் நீங்கள் படிக்கலாம். பைபிள் இன்சைட்ஸ் ஓத். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். யாக்கோபு 1:22 படி
நான் இயேசு ராஜாவின் ஆளுகைக்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து நான் கற்றுக்கொண்ட மத்தேயு புத்தகத்தின்படி பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு சீஷராக வாழ்வேன் என்று தேவ சமூகத்திலும் சபையார் முன்பாகவும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்திலே வாக்கு கொடுக்கிறேன். மேலும் நான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்து அவர்களையும் சீஷராக்குவேன் என்று ஜபத்தோடும் தாழ்மையோடும் வாக்கு கொடுக்கிறேன். Jesus' last commandment is my first concern. இயேசுவின் கட்டளை என்னுடைய முதல் கரிசனை. ஆமென். அனைவரும் உட்கார்வோம். நன்றியுரை vote of thanks சிஸ்டர் கிறிஸ்டினா ஜாஸ்லின். நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமையான நாளை பார்க்கும் பொழுது உண்மையாகவே நான் கர்த்தரை துதிக்கிறேன். பைபிள் இன்சைட்ஸ் மத்தேயு புத்தகத்தை நான் இதை பல மாதங்களாக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். யூடியூப் வழியாக நாம் அதை பயின்றிருக்கிறோம். ஏற்கனவே ஆகஸ்ட் மாதத்தில் இதனுடைய முதல் கிராஜுவேஷன் முடிந்துவிட்டது. இது இரண்டாவது கிராஜுவேஷன். அன்றைக்கே நாம் சொல்லியிருந்தோம், படிக்க இனி துவங்கி விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து படித்து வெற்றியாய் முடித்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் ஏற்கனவே கேட்டது போல நம்முடைய சபையினுடைய நோக்கம் கொலோசியர் 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். Him we preach, warning every man and teaching every man in all wisdom, that we may present every man perfect in Christ Jesus. அது மாத்திரமல்ல, மத்தேயு 28:19-20 இப்படியாய் சொல்லுகிறது, இயேசுடைய பிரதான கட்டளை, ஜீசஸ் கிரேட் கமிஷன், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதை தான் இந்த பைபிள் இன்சைட்ஸ் மூலமாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். புறப்பட்டு போய் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து இயேசு என்ன கற்றுக் கொடுத்தாரோ எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து தொடர்ந்து கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, நீங்கள் கை கொள்ளும்படியாக உதவி செய்ய எப்பொழுதுமே ஆயத்தமாயிருக்கிறோம். மத்தேயு 28 வரைக்கும் நாம் படித்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் ஒரு கருத்தை என்னோடு கூட ஏற்றுக்கொள்வீர்கள். நம்மை எல்லாம் எதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், சீஷராக்க. என் கூட சொல்கிறீங்களா? சீஷராக்க. ஸோ ஒன்லி கன்சர்ன், ஆண்டவருடைய ஒரே நோக்கம் அவருக்கு நாம் இந்த பூமியிலே சீஷராக வேண்டும். ஆகவே இதை நீங்கள் நினைவிலே வைத்து கொள்ளுங்கள். ஏற்கனவே அறிவித்த வண்ணம் 52 வாரங்களுடைய பாடங்களை படித்து அதனுடைய டெஸ்ட் லிங்க்ஸை எங்களுக்கு அனுப்பினவர்களுக்கு இந்த சான்றிதழ் வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையிலே நீங்கள் எல்லாரும் இந்த 52 வாரங்களை வெற்றியாய் முடித்து நீங்கள் டெஸ்ட் எழுதி எங்களுக்கு லிங்க்ஸ் அனுப்பிச்சிருக்கிறீங்க. ஆகவே வெகு சீக்கிரத்திலே நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கிற சான்றிதழை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இன்னும் அநேகர் படித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ கிராஜுவேஷன் வச்சுட்டோம், ஐயோ முடிஞ்சிருச்சு, நமக்கு இனி அடுத்தது கிடைக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். படிக்கிறவர்கள் படித்து கொண்டே இருங்கள். நாம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை படிச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ இது அவசரமாக முடிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் படியுங்கள். இன்னொரு காரியம் நான் சொல்லணும்னா, எப்போவுமே நமக்கு ஒரு இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, நமக்கு ஒன்று எண்ணம், அந்த கிராஜுவேஷன் டேட்டை சொன்னால் தான் சிலர் படிக்கவே துவங்குகிறார்கள். நிறையா நான் அந்த ஆகஸ்ட்டில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்போ நீங்கள் கிராஜுவேஷன் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, அவசரமாக நாங்கள் அதனால் டிசம்பர்லேயே நாங்கள் அந்த இன்விடேஷனை போட்டுட்டோம். அதுக்கு பிறகு தான் மிக விரைவாக நிறைய பேர் படிக்கவே ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ இன்னும் படித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், உங்களுக்கு அடுத்த கிராஜுவேஷன் ஜூன் 8 நடைபெறும். ஆகவே அதற்குள்ளாக நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம அப்படி அந்த ஃபோக்கஸோடையே போகிறனால பெட்டர் டேட்டை அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற பிப்ரவரி மாதத்திலே அடுத்த பைபிள் இன்சைட்ஸ் மார்க் புத்தகத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம் என்று சொல்லி அதற்காக தீர்மானித்து ஆயத்தம் செய்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். நாம் அனைவரும் உற்சாகமாய் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்ம எல்லாம் சிறந்த சீஷர்களாய் மாற, இன்னும் இயேசுவை முகமுகமாய் பார்ப்பதற்கு முன்பாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் இதை உற்சாகமாய் படியுங்கள். இப்பொழுது மிக முக்கியமான ஒரு நேரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். சான்றிதழை கொடுக்க போகிறோம். நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய மூத்த போதகர் பாஸ்டர் ஜாஸ்லின் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். அவர்கள் நமக்கு சான்றிதழை வழங்குவார்கள். நீங்கள் கிராஜுவேட்ஸ் என்னுடைய இந்த லெஃப்ட் சைடில் வந்து உங்களுடைய சான்றிதழை பெற்றுக்கொண்டு அப்படியே அடுத்து அவார்டு வாங்கிட்டு புகைப்படம் எடுக்க வேண்டுமானால் எடுத்துவிட்டு நீங்கள் அப்படியே போய் உங்களுடைய இருப்பிடத்திலே உட்காரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரதர் அருண் பி, பிரதர் காட்வின் ஏனோக் ஏ, எம் சாலமன் ஜோஷ்வா, பிரதர் ராஜ்மோகன் ஆர், பிரதர் சந்தோஷ் குமார் என், சாலமன், பிரதர் வினோத் குமார் ராஜசேகரன், ஏ மர்லின், சிஸ்டர் அரசி ஜே, சிஸ்டர் பிளெஸி மோனிஷா ஆர், சிஸ்டர் சித்ரா ஜே, சிஸ்டர் டார்கஸ் எஸ், ஐ ஜெசிகா ஜானிஸ், சிஸ்டர் கவிதா ஜி, கீர்த்தி ஜே, சிஸ்டர் லிடியா ஏ, சிஸ்டர் சொர்ணலதா சி, சிஸ்டர் சுபா மதி என்,
வைஷாலி எஸ். வர்ஷா விகாசினி எஸ். எல்லாரும் எழுமி நில்லுங்கள், நாம் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் அருமை பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய நாமத்தினாலே கூடி வந்து இந்த மத்தேயு சுவிசேஷத்தை படித்து முடித்த எங்கள் அருமை சகோதர சகோதரிகளை மறுபடியுமாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் இருக்கும்படிக்கு இந்த காலவேளையில உம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறீர். இவர்கள் கற்றுக்கொண்டதை இவருடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஆண்டவர் உதவி செய்யுங்க. பிசாசு, உலகம், மாம்சம் இவர்களை மேற்கொள்ளாதபடி விலக்கி பாதுகாத்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்ய நினைத்ததை செய்து நிறைவேற்றும் அளவும் இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் சொன்னீர். இந்த காலவேளையில் இவர்களுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக, சமுதாயத்தில் முன்னேறி சென்று ராஜ்யத்தை உமக்கு கீழ்ப்படுத்த அதிகாரத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் தர வேண்டும் என்று அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே இருக்கிற சமுதாயத்தில் குடும்பத்தில் ஆசீர்வாதமானவர்களாய் மாறட்டும். இவர்கள் ஆசீர்வாத குறைச்சல் உள்ளவர்களாய் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாய் இந்த தேசத்தில் வாழக்கத்த கிருபை தாரும். ஆண்டவரே, அநேக ஜனங்களை இந்த நாட்களில் பயிற்றுவிக்க ஆண்டவர் எங்களுடைய சபைக்கு வல்லமையும் அபிஷேகத்தையும் இன்னும் தாரும். இயேசுவே, தொடர்ந்து மார்க்கு சுவிசேஷம், ஆண்டவரே லூக்கா சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் இவைகளையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் உமக்கு உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்றபடி எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீரா. இதை புறப்படுத்தி செய்கிற சகோதரிகளுக்கு தேவையான பலன் கிருபைகளை கர்த்தர் தாரும். எல்லா ஆண்டவரே இந்த மீடியா ஒர்க்ஸ் எல்லாவற்றிலும் ஒத்துழைக்கிற ஒருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எப்படி ஆகிலும் இந்த பகுதியில் நம்முடைய ராஜ்யத்தை நம்முடைய வரை கட்டி எழுப்பி எனக்கு ஆசீர்வாதமாய் மாற கத்திரங்களை பயன்படுத்தும். கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் சகல கிருபைகளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இன்றைக்கு பட்டம் பெற்ற ஒவ்வொருவரோடும் தங்கியிருந்து அவருடைய ராஜ்யத்துக்காக இவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart.